வாழ்க வளமுடன். நான் வந்து அதிரசம் செய்ய போகிறேன். அதிரசம் செய்யறதுக்கு 1/2 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ வெல்லம், சுக்கு பொடி 1/2 ஸ்பூனு, ஏலக்காய் 1/2 ஸ்பூனு. இது இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து 2 மணி நேரம் தண்ணியில் கொட்டி ஊற வைக்கணும். 2 hours தண்ணியில் ஊற வைக்கணும். நம்ம இதை ஊற வச்சு 2 மணி நேரம் ஊறினதும் மிக்சியில் நம்ம அடிக்க போகிறோம். தண்ணிலாம் நல்லா வடிகட்டிட்டு நல்லா தண்ணி வந்து நல்லா நம்ம தட்டு வச்சு நல்லா வடிச்சிடணும். சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். அதிரசத்துக்கு அதிரசம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, பசங்களுக்கெல்லாம் நல்லது. ஏன்னா வெல்லம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா கொஞ்சம் கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் வெல்லம். இது கரெக்டான அளவு நான் சொல்கிறது. 1/4 கிலோ வெல்லம் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அரிசி ஊறிடுச்சு. நம்ம வடிகட்ட போகிறோம் நம்ம தண்ணியை. இது பாருங்க, இதை மாதிரி ஒரு தட்டை வச்சு இந்த மாதிரி வடிகட்டிங்க தண்ணியை. நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். நீங்கள் வந்து இதில் துண்டுலலாம் நீங்கள் காயெல்லாம் வைக்க வேணாம். நீங்கள் அப்படியே 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே நீங்கள் மிக்சியில் போட்டாலே அதிரசம் வந்து கரெக்டாக இருக்கும். அரைக்கிறது நல்லா சலிக்கலாம் வேணாம், நல்லா கரெக்டாக இருக்கும் மாவு. நீங்கள் வந்து துண்டில் போட்டு காய வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே எடுத்து நுணுக்கிட்டு அப்புறம் வச்சு சலிச்சிட்டு அந்த வேலைலாம் வேணாம். கரெக்டாக 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு, தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா சுத்தமாக வடிச்சிடுங்க. சாதம் வடிக்கிற மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா சலிக்க கூட வேணால் கரெக்டாக இருக்கும். இதை பாருங்க, மாவு எப்படி நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப நோரன்னு இல்லாத அதிரசத்துக்கு நல்லா. இந்த பாருங்கள், நோரனே இல்லை பாருங்கள், ரொம்ப நோரன்னு இல்லாமல் நல்லா கொஞ்சம் மஞ்சள் போலே இருக்கணும், மையாத போலே இருக்கணும் அதிரச மாவுக்கு. அதுவும் ரொம்ப நோரன்னு எடுத்தாலும் நொய் மாதிரி இருக்கும். இந்த பதம் இருக்கணும். இந்த பாருங்கள், இது பிடிச்சா மாவு இப்படி இருக்கணும். இதை பாருங்கள், இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிச்சு. இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிச்சு. நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம இதில் வச்சு நம்ம இந்த பாவு எடுத்து அதில் ஊற்றிடலாம். காயிட்டோம். நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து இதேமாரி தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் இல்லை ஒரு தட்டில், சின்ன தட்டில் இப்படி வச்சுட்டு இந்த பாவு கொதிக்கிற பாவை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஊற்றிட்டு நல்லா கட்டியாக வருதான்னு பாருங்கள். பாருங்க, அப்படியே பால் மாதிரி வரணும். இப்போ கொஞ்சோண்டு ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா பாலாட்டம் வரணும். நீங்கள் இதுமாதிரி தண்ணியில் வச்சுக்கிட்டே பார்த்தா தான் வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அந்த பாவை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்க, தண்ணியில் போட்டால் கரையாது. இந்த பாவு இந்த அளவு தாங்க. பாருங்க, கையில் ஒட்டாத வருதா பாருங்க. இந்த பாவு அளவு தான் நீங்கள் வந்து பதமாக நீங்கள் கிண்டணும். மாவில் போட்டுட்டா இந்த மாவு அள்ளு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம பாவு வந்து சூடாக இருக்கும் போதே நீங்கள் கிண்டணும். கரெக்டாக மாவுக்கு வந்து பாவு தான் அளவு, நல்லா அளவாக எடுக்கணும் பாவு மட்டும். அதேமாரி 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் தாங்க.
அரிசிலாம் நீங்கள் வந்து கிளஞ்சிலாம் இது துண்டுலாம் போட்டு காயெல்லாம் வைக்க வேணாம். அப்படியே நீங்கள் வடிகட்டிட்டு அப்படியே ஈரத்தில் நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா சலிக்கவே தேவையில்லை. கரெக்டாக இருக்கும் மாவு அதிரசத்துக்கு. துண்டுலலாம் போட்டு காய வச்சுக்கிட்டு அது 5 நிமிஷம் கழிச்சு அதெல்லாம் வேலை எடுத்த வேலை. இது ஈஸியான வேலை. நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி. இந்த பாருங்க மாவு பாருங்க கரெக்டாக இருக்குது பாருங்க மாவு. உங்களுக்கு கட்டி சப்போஸ் கட்டியாக இருந்துச்சு மாவு தட்டுறதுக்கு வந்து கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி தொட்டுட்டு இப்படி நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா, தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது, கையில் தொட்டுக்கிட்டு தண்ணி தொட்டிங்கன்னா அது வெள்ளை பாகு ஆனது கொஞ்சம் தண்ணி பட்ட நேரம் கொஞ்சம் இலைவிடும் பிசைஞ்சிங்கன்னா. இதை பாருங்க எனக்கு மாவு வந்து கரெக்டாக தான் இருக்குங்க பாருங்க. இப்போ வானல் வச்சு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எப்படி தட்டுறதுன்னு காட்டுறேன். உங்களுக்கு வந்து வாழை இலை இருந்துச்சுன்னா இது மாதிரி வச்சுக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு நீங்கள் இலையில வந்து இப்படி தடவிடுங்க. தடவிட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து பெருசாக வேணால் பெருசாக பிடிச்சிக்கோங்க, சின்னதாக வேணால் சின்னதாக பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்க. இந்த பாருங்க அந்த கிராக்கு விழாமல் இருக்குது பாருங்க, கோடு விழாமல் வெடிப்புலாம் இல்லாமல் பாருங்க. நீங்கள் வந்து ஈவனாக நான் தட்டிக்கிங்க. ஒரு பக்கம் மொத்தமாக ஒரு பக்கம் மெலிசாக விட்டினா வேகாது. அப்புறம் வந்து அதிரசம் வந்து அமுக்கிறதுக்காக எடுத்துட்டு வானலேருந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சு நீங்கள் இதுமாரி பிளாட்டாக உள்ளதில் அமுக்கிட்டிங்கன்னா எண்ணெய்லாம் போயிடும். இப்போ நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிச்சான்னு டெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சோண்டு நீங்கள் மாவு உருட்டி இப்படி போட்டு பாருங்கள். எண்ணெய் மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிச்சு. இன்னும் மேலே வரல, இன்னும் கொஞ்சம் காயணும் ஆயிடு. அதிரசமும் சுட்டு எடுத்துட்டேன். இதை பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் கருப்பு வெல்லம் போடுறதுனால கலர் கொஞ்சம் கருப்பாக தெரியுது. இதுதான் நல்லது உடம்புக்கு. திரிஞ்சு ஓடாமல் எல்லாம் கரெக்டாக இருக்குது இனிப்புலேருந்து எல்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.